கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நேற்று தினத்துலேருந்து நம்ம நோவா சரித்திரத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். நோவா வந்து நோவாவின் நாட்கள்லாம் 950 வருஷம்னு சொல்லி பார்த்தோம். 950 வருஷம். ஆனால் நோவா வந்து நோவாவோட குமாரர்கள் சேம், காம், யாபேத்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம். சேம், காம், யாபேத்து அந்த அவர்களுடைய வம்ச வரலாறு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நோவாவின் குமாருடைய வம்ச வரலாறு. இப்போ நேற்று வந்து நம்ம ஆதாமுடைய வரலாறு பார்த்தோம், வம்ச வரலாறு பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த தினத்தில் நாம் நோவாவினுடைய வம்ச வரலாறு பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னா, முதலாவது கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினது நோவா தான். கர்த்தருக்கு பலிபீடம் கட்டினான். கர்த்தர் இந்த உலகத்தை உருவாக்கின உடனே முதலாவது உருவாக்குனது நோவா கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். ஆனால் சேத்துடைய நாட்களில் கர்த்தருடைய நாமத்தை என்ன செஞ்சாங்க, மக்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க. சேத்துடைய நாட்களில் சேத்துனா யாருன்னா ஆதாமுடைய மகன் ஆபேல், காயின் 2 பேர். அதில் ஆபேல் வந்து காயின் வந்து ஆபேலை கொண்டு போட்டதுனால அதுக்கப்புறம் 3வது ஒரு குமாரன் பிறந்தான், அவன் தான் சேத்து. அந்த சேத்துக்கு பிறந்தவர் சேத்துடைய குமாரன் பேர் ஏனோஸ். அந்த ஏனோஸுடைய நாட்களில் தான் மனுஷர் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக ஆதாம் மலாது பலிபீடம். அதேமாதிரி வம்ச வரலாறுல வயசுகளையும் நம்ம பார்க்குறோம். வயசுகள் குறைஞ்ச வயசுக்கு 1 வயசுலேருந்து பார்க்கும்போது அதிக வருஷம் உயிரோடு இருந்தது 969. மெத்துசலா தான் அதிக வருஷம் உயிரோடு இருந்தான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படியே வர வர இப்போ ஆயுசு நாட்கள்லாம் என்னது குறைஞ்சிட்டு வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக இப்போ முதலாவது பலிபீடத்தை நோவா கட்டினாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏனோசுடைய காலத்தில் கர்த்தர் நாமத்தை தொழுதுகளை ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து நோவாவுடைய பிள்ளைகள் சேம், காம், யாபேத்து 3 பேர். அதில் யாபேத்து சேம், காம், யாபேத்து. அந்த யாபேத்து 3வது பையன் யாபேத்து இருக்காங்க. ஆனால் அவன் தான் மூத்த குமாரர்கள்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் அது இப்போ யாபேத்து குமார் வந்து கோமர், மாககு, மாதா, யாவான், தூபால், மெசைக்கு, தீராஸ் என்பவர்கள். இவங்கெல்லாம் யாபேத்தின் குமாரர்கள். அந்த யாபேத்தின் மூத்த குமாரன் யார், கோமேர். கோமேருடைய ஏன்னா ஒவ்வொரு இதுலையும் நம்ம பார்க்குறோம், மூத்த பிள்ளையிலேருந்து தான் அந்த அவங்க சந்ததிகள் தான் எல்லாம் போட்டுட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இதில் யாபேத்தின் குமாரர்கள் கோமருடைய குமாரர் யாருன்னா அஸ்கினாஸ், ரிப்பாத், தொகர்மா என்பவர்கள். அடுத்தால யாவானும் யாபேத்தினுடைய குமாரன் தான். யாவானுடைய குமாரர் எலிஷா, தர்சித், கித்தித், தொதாரியும் என்பவர்கள் சொல்லி பார்க்குறோம். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாசையின்படியும் அவனவன் கோத்திரத்தின்படியும் ஜாதியின்படியும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டுச்சான். முதலாவது தேசங்கள் யார் காலத்தில் பகுக்கப்பட்டுச்சுன்னா நோவாவின் காலத்தில் தான் என்னச்சது, தீவுகள், பாசைகள், ஜாதிகள் எல்லாமே என்னச்சது வேறு வேறு பாசைகளாக என்னச்சது பகுக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக காம், சேம், காம், யாபேத் சொல்லி பார்த்தோம். யாபேத்து பார்த்துட்டு யாபேத்துடைய பிள்ளைகள் என்ன பார்த்தோம், யாபேத்தருடைய சந்ததியில் தான் தீவுகள், பாசைகள் எல்லாமே வேறு வேறு தேசங்களாக பிரிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம் நம்மளுடைய பிள்ளைகள் காலத்தில். அடுத்தது காமுடைய குமாரர் வந்து யாருன்னா கூஸ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர்கள் காமுடைய குமாரர்கள். காமுடைய குமாரன் மூத்த குமாரன் யார், கூசு. அந்த கூசுடைய குமாரன் தான் யார், சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமன் குமாரர் வந்து சேவா, தீதான் என்பவர்கள் பார்க்குறோம். இப்போ கூசு, காமுடைய குமாரர் கூஸ். அந்த மூத்த பிள்ளைகளுடைய சந்ததி தான் நம்ம வந்துட்டுருக்குன்னு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ஆனால் நோவாயுடைய குமாரில் சேம், காம், யாபேத்துன்னு போட்டிருக்கோம். யாபேத்து 3ஆம் நம்பர் நினைக்கலாம். ஆனால் எல்லோரும் சொல்கிறது உலக சரித்திரத்தில் யாபேத் தான் மூத்த குமாரன்னு சொல்கிறாங்க. இப்போ காமுடைய குமாரர்கள் கூசுடைய குமாரன் யாருன்னா சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். இப்போ ராமாவின் குமாரர் சேபாத்து தான் பார்த்துறோம். இப்போ கூஸ் வந்து யார், மூத்த குமாரன். காமுடைய மூத்த குமாரன் கூஸ் யார், நிம்ரோத்தை பெற்றிருக்கிறான். இந்த நிம்ரோத் யாருன்னா பூமியில் யார், பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிறான். பூமியில் பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிறான். அடுத்தபடியாக இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரன் சொல்லி பெயர் பெற்றிருக்கான். அப்போ வேதத்தில் முதல் வேட்டைக்காரன் யாருன்னா நிம்ரோத்தை யார், பலத்த வேட்டைக்காரனாக இருந்திருக்கான். அப்போ வேட்டைக்காரன் முந்தைய இருக்குது. அடுத்தபடியாக கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோத்தை போல என்ன வழக்கு சொல்லி உண்டாயிற்றான்.
அடுத்தபடியாக சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், சினையார் தேசத்தில் பாபேல், ஏரேக், அக்தார், கல்லை என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதி ஸ்நானங்களாம். யார்? நிம்ரோத் ஆண்ட ஸ்தானத்துக்கு ஆதி ஸ்தானங்களாம். அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவையும் ரெபோத் பட்டணத்தையும் காலாகியும் நினிவே காலாகு நடுவாக ரேசனை நினைச்சிடா கட்டினானாம். இது பெரிய பட்டணம். உலகத்தில் நம்ம பெரிய பட்டணம் அப்படி ஒன்றா சொல்லலாம், தலைநகர் அப்படின்னு சொல்லலாம். அதுலேருந்து அவங்க காலத்தில் அவங்க கட்டினதில் இது பெரிய பட்டணம் ரேசினா. அடுத்தபடியாக இஸ்ராயேல் இப்படி சந்ததிகள் வந்துட்டுருக்காங்க. அப்புறம் கானானுடைய சந்ததி, அதில் எபூசியர், எமோரியர், கிர்காசியர். இவங்க யாருன்னா, கானான் தன் மூத்த மகனாகிய சீதனையும் கேத்தையும் எபூசரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஏவியரும் அரிகீசரையும் சீதரையும் அறுவதரையும் செமாரையும் காமத்தரையும் பெற்றான்னு சொல்லி பார்க்குறோம். பின்பு கானான் வம்சத்தார் எங்கும் என்ன செஞ்சாங்களாம்? பரவி இருந்தாங்களாம். கானான் தேசத்தில் எங்கும் பரவி இருக்கிறாங்க. ஆனால் இந்த சந்ததியில், கானான் சந்ததியில் தான் யார் வந்திருக்கா? எபூசியர், எமோரியர், கிர்காசியர், பெரிசியர், ஏவியர்லாம் வராங்கல்ல. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிராக வர்றவங்க. இவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க, அப்படிப்பட்டவங்க. அதனால் இவங்க சந்ததியெல்லாம் கர்த்தர் நினைச்சுவார், வேறு அற்புட்டு போக பண்ணுவார். இவங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களாக மாறுவாங்க. கானான் சந்ததியில் தான் யார் இவங்க வராங்க. இது நம்ம பின்னால் வர வர நம்ம பார்ப்போம். ஏற்கனவே நம்ம ஒரு ட்ரிப் படித்ததில் நம்ம படிச்சிட்டோம், எபூசியர், கிர்காசியர் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. கானான் தேசத்தில் இருக்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலேருந்து கர்த்தர் கானான் தேசத்துக்கு வழி நடத்தி கொண்டு போகும்போது அங்கே இருக்கிறதான எபூசியர், கிர்காசியர் இவங்களெல்லாம் விரட்டிட்டு தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? உங்களுக்கு அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக அர்வாதியர் இவங்க பின்பு கானானியர் வம்சத்தார் எங்கே என்ன செஞ்சாங்க? பரவி இருக்கிறாங்க, தேசம் முழுவதும் பரவி இருக்கிறாங்க. ஆனால் கானானியர் எல்லை சீதன் முதல் கேரார் மட்டும், காசா மட்டும், சோதம் குமாரா பட்டணம், லோத்து பெய் சோதம் குமாரா பட்டணத்தில் நம்ம இருந்தேன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்ல, அந்த சோதம் குமாரா பட்டணம். இந்த சோதம் குமாரா பட்டணம் ரெப்பாயும் வழியாக காசை மட்டும் இருந்துச்சான். இது கானானியருடைய எல்லையில் தான் யார்? சோதம் குமாரா பட்டணம் என்னச்சது இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். கானான் எல்லை இதுதான் நம்ம கானான் தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தரை வழிநடத்தி கொண்டு செல்ல போகிறாருன்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஆபிரகாம் அது என்ன செஞ்சார்? தன்னுடைய குமாரன், தன்னுடைய சகோதரனுடைய குமாரன் லோத்தை கூட்டிகிட்டு போவார்னு சொல்லி பார்த்தா, லோத்து சோதம் குமாரா பட்டணத்தில் இருந்தான்னு சொல்லுவோம். அதுதான் இதுதான். அடுத்தபடியாக இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளில் தங்கள் வம்சமுடியும் தங்கள் பாசமுடியும் இவங்கெல்லாம் யார்? காமுடைய சந்ததியார். காமுடைய சந்ததியில் தான் கானான் பிறக்கிறான்னு சொல்லி பார்த்தல 10வது அதிகாரம் 6வது வசனம் பார்ப்போம். காமுடைய குமார கூஸ், மிஸ்ரா, பூத், கானான்னு சொல்லி பார்க்குறோம்ல, அந்த கானானுடைய சந்ததி தான் யார்? இவங்கெல்லாம் கானானுடைய சந்ததி தான். இதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். கானானுடைய சந்ததியில் தான் எபூசியர், எமூசியர்லாம் வந்திருக்காருன்னு சொல்லி நான் பார்த்தோம். அங்கே தான் சோதம் குமாரா பட்டணமும் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கு. இவங்க தான் கானான் சந்ததி தான் பயங்கர உபச்சார பாவத்துக்கு ஆளாகினதெல்லாம், கிரகத்துக்கு ஆளாகினதெல்லாம் இந்த கானான் சந்ததியில் உள்ளவங்க தான் வந்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் தங்கள் வம்சம்படியும் தங்கள் பாசங்களின்படியும் இவங்களுக்கு காமுடைய சந்ததியான்னு பார்த்தோம். அடுத்தபடியாக சேம் காம் யாபேத்துன்னு சொல்லி பார்த்தோம்ல, யாபேத்து பார்த்துட்டோம். அடுத்தல காம் பார்த்துட்டோம். அடுத்தல இப்போ சேமுடையவுக்கு பிள்ளைகள் பிறகுறாங்க. அவன் ஏபேருடைய சந்ததியாராம். சேமுடைய பிள்ளைகள் பிறக்காங்க. சேம் யாருன்னா ஏபேருடைய சந்ததியாராம். எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தனாகி யாபேத்தும் தம்பியுமாக இருந்தான். வந்துருச்சா? ஏபேருடைய சந்ததியார், எல்லாருக்கும் தகப்பனும் மூத்தவனாகிய யாபேத்து. மூத்தவனாகிய நாங்கள் முன்னால பார்த்தோம்ல, சேம்காம் யாபேத்து சொல்லி பார்த்தோம். யாபேத்து தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதே இது வந்துருச்சுல, மூத்தவனாகிய யாபேத்து. யாபேத்துக்கு தம்பி தான் யார்? ஏபேத். அதனால் நம்ம யார்? நோவாவோட பிள்ளைகளை மற்றது யார்? யாபேத்து. யாபேத்து மூத்தவனாகிய யாபேத்துக்கு தம்பியுமாக யார் இருக்கா? ஏபேர் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக சேமுடைய குமாரர்கள் ஏலாம், அசூர், அர்பசார், லூத், ஆராம் என்பவர்களாம். ஆராமுடைய குமாரர்கள் ஊஸ், கூல், கேத்தேர், மாஸ் என்பவர்கள்.
அர்பக்சாத் வந்து சாலாவை பெற்றான், சாலா வந்து ஏபேரை பெற்றான். இப்போ வந்து நம்ம வந்து ஒரே பெயர்களாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் முதல்ல உள்ள சந்ததிகள் எப்படி எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுதான் இன்னாருடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகளை பேர் அட்டவணையில் வந்திருக்கு, பேர் ஃபேமஸாக விளங்கியிருக்காங்க. அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டுருக்குறோம். இப்போ அது ஏபேர் சொல்லி பார்த்தோம்னா ஏபேர் சேமுடைய பிள்ளைகள் பிறந்தாங்க, அவங்க ஏபேருடைய சந்ததி சொல்லி பார்க்கலாம். இந்த ஏபேருக்கு 2 குமாரர்கள் பிறந்தாங்களாம். ஒருவன் பேர் வந்து பேலேகாம், இன்னொரு பேர் வந்து இந்த பேலேகு. இந்த 2 குமாரர் பிறந்திருக்கிறாங்க. அதில் ஒருவனுக்கு பேலேகுன்னு சொல்லி பேர். ஏன்னா இவனுடைய நாட்கள்லாம் பூமி என்னச்சுதான் பகுக்கப்பட்டுச்சான், பூமி பகுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கி சில சிருஷ்டிகள் எல்லாத்தையும் உருவாக்குனார்ல, அந்த இதில் பூமி வந்து இப்போ யார் காலத்தில் உருவாக்கப்பட்ட பூமி பகுக்கப்பட்டது யாருடைய காலத்தில்னா ஏபேருடைய சந்ததியில் பேலேகு காலத்தில் தான் நினச்சது பூமி என்ன செஞ்சுருக்கு, பகுக்கப்பட்டிருக்குது. பேலேகு சகோதரன் இன்னொருத்தர் பேர் யோக்தான். ஏபேருக்கு 2 குமாரர்கள் பார்த்தாலும் அதில் வந்து ஒன்று வந்து பேலேகு, 2வது வந்து யோக்தான் அவனுடைய சகோதரன். இப்போ அடுத்தபடியாக பார்க்குறோம். யோக்தான் குமாரர்கள் அல்மத்தா, சாலா, பேசர்மேத் அப்படிப்பட்ட குமாரர்கள் நிறைய பிறக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் யோக்தானுடைய குமாரர்கள்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக இவர்களுடைய குடியிருப்பு வந்து எங்கே இருக்குன்னா மேசா துவைக்கு கிழக்கு இல்லை. யார்? யோக்தானுடைய குடியிருப்பு, யோக்தானுடைய குமாரர்கள் எங்கே குடியிருக்கிறாங்கன்னா குடியிருப்பு மேசா துவைக்கு கிழக்கு இல்லை மலையாகிய செப்பாருக்கு போகிற வழி மட்டும் இருந்துச்சான். அவர்களுடைய குடியிருப்பு மேசா துவைக்கு கிழக்கு இல்லை மலையாகிய செப்பேருக்கு போகிற வழி மட்டும் இவங்க குடியிருந்தாங்களாம். இவர்கள் தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளுடைய தங்கள் வம்சங்களின்படியும் தங்கள் பாசைகளின்படியும் இவங்க யார்? சேமுடைய சந்ததியார் இவங்களாம். அப்போது யாபேத், சேம், காம், யாபேத் 3உடைய சந்ததி நோவாவுடைய பிள்ளைகளை நம்ம என்ன செஞ்சாச்சு 10வது அதிகாரத்தில் பார்த்துருக்குறோம். இவங்க தங்கள் ஜாதிகளுடைய தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரின் வம்சங்கள் இவைகள் தான். நோவாவின் குமாரோட வம்ச வரலாறு தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நோவாவுடைய குமாரோட வம்ச வரலாறு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இவங்க வந்து இவருடைய ஜாதிகளுடைய தங்களுடைய சந்ததிகளின்படியே நோவாவுடைய குமாரின் வம்சங்கள் இவைகள். ஆனால் ஜல பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியில் ஜாதிகள் பிரிந்தாங்களாம். ஜல பிரளயத்துக்கு பின்புனா ஆதாம் காலத்தில் கர்த்தர் என்ன செஞ்சார், எல்லாத்தையும் அழித்தார். ஜனங்கள் பாவம் செஞ்சதுனால எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. ஆனால் வந்து நோவா குடும்பம் மட்டும் தான் என்ன செஞ்சு பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த நோவாவுடைய குமாரத்தில் அவங்க 8 குமாரர்கள், 3 குமாரர்கள், கணவன் மனைவி 2, அவருடைய மனைவிகள் பார்த்து மற்ற 8 பேருன்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த 8 பேருடையிலேருந்து ஆதிகள் இருந்தால் அந்த 3 குமாரர்களுக்கு குழந்தைகள் பிறந்து எடுத்து வந்து இவர்கள் இதில் இருந்தால் என்ன செய்யுது, ஜாதிகள் என்ன செய்யுது பிரிஞ்சு, பூமியில் ஜாதிகள் என்ன செய்யுது பிரிஞ்சு வந்திருக்கு. அடுத்தபடியாக பூமி எங்கே இப்போ என்ன செய்யுதுன்னா ஒரே பாசை தான் இருக்குது. இப்போ நம்ம உலகத்தில் பார்க்குறோம் நிறைய பாசைகள் பூமியில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். நிறைய விதமான பேச்சுகள்லாம் என்ன செய்யுது பேசி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அப்போ வந்து கர்த்தர் நோவாவுடைய காலத்தில் என்னது இவ்வளோ ஜனங்கள் பெருகினாலும் பூமியெல்லாம் எல்லோரும் என்ன செய்யுது ஒரே பாசையில் தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரே விதமான பேச்சு அங்கே பரம்பி வந்துட்டுருக்கு. இப்போ ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில், அதாவது ஏதேன் தோட்டத்தை விட்டு அதான் மிரட்டப்பட்டு வந்தாங்களா, அதுக்கப்புறம் அங்கே கிழக்கே போய் என்ன செஞ்சாங்க குடியிருந்தாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அது பெரிய இப்போ கிழக்கு இருந்து ஜனங்கள் என்ன செய்கிறாங்க பிரயாணம் பண்ணுறாங்க. அங்கேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணி சினையார் தேசத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு சமபூமியை கண்டிருக்காங்க. சினையார் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே வந்து ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க இப்போ குடியிருக்கிறாங்க. கிழக்கே இருந்து பிரயாணப்பட்டு வந்து சினையார் தேசத்தில் வந்து என்ன செய்கிறாங்க எல்லோரும் குடியிருக்கிறாங்க. அங்கே வந்து சினையார் தேசத்துலேருந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சினையார் தேசத்தில் வந்து நம்ம செங்கல் அறுத்து நம்ம நன்றாக என்ன செய்வோம் சுடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க. ஏன்னா வீடுகள் கட்டுறதுக்கு செங்கல் இருக்கும்ல. அப்போ அந்த காலத்தில் செங்கல் என்ன செய்யுது வந்துருச்சு. அந்த செங்கலில் தான் என்ன செய்யணும் அறுத்து நம்ம என்ன செய்வோம் நன்றா சுடுவோம். அப்போ செங்கல் இப்போ நம்ம பார்க்குறோம், செங்கல் சொல்லுன்னு சொல்லி பார்க்குறோம். செங்கல் என்ன செய்கிறாங்க மண் எடுத்து நல்லா குழச்சி எடுத்து அதை அச்சில் போட்டு எடுத்து சரி பண்ணி காய வச்சு அதை என்ன செய்கிறாங்க தீ போட்டு எரித்து அதை நல்லா சுடுறாங்க. சுட்டு எடுத்து என்ன செய்கிறாங்க, சுட்ட பிறகு அது என்னது நமக்கு செங்கலாக வருது. மண் வந்து என்ன செய்யுது வெள்ளை கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் அது என்ன செய்யுது சுட்டு எடுத்து வந்து நமக்கு செங்கலாக என்ன செஞ்சிருது சிவப்பு கலரில் வந்துடுது நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த காலத்தில் என்ன செய்யுது செங்கல் என்ன செய்கிறாங்க, செங்கல் சூளை வச்சு செங்கல் சுட்டு எடுத்துருக்குறாங்க. அடுத்தபடியாக என்ன செய்கிறாங்க, நம்ம இப்போ வந்து என்ன செய்கிறோம் கல்லெலாம் வச்சு என்ன செய்கிறோம் கட்டுறோம். அந்த நேரத்தில் கல்லுக்கு பதிலாக செங்கல் தான் வச்சு என்ன செய்ய கட்டியிருக்கிறாங்க. கல்லுக்கு பதிலாக செங்கல்
நம்ம காலத்தில் முன்னாலெல்லாம் நம்ம பார்க்கும்போது கல்லாலே என்ன செய்கிறாங்க வீடு கட்டுறதை நம்ம பார்த்துருக்குறோம். அதே போல் இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, கல்லுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, செங்கல் வச்சு கட்டியிருக்கிறாங்க. அடுத்தல சாந்து, இப்போ நம்ம செங்கல் வச்சு நம்ம கட்டினாலும் நினச்சது சிமெண்டு மண்ணை போட்டு குழச்சி நினச்சது சாந்தாக உருவாக்கி ஒரு செங்கலுக்கு இடையில செங்கல் நினச்சது சாந்து போட்டுறோம். அதனால் இப்போ அவங்களுக்கு சாந்துக்கு பதிலாக நினச்சதா நீலக்கீல் இருந்துச்சான். சாந்துக்கு பதிலாக நீலக்கீல் வச்சுருந்துருக்குறாங்க. பின்ன அவர்கள் என்ன நினச்சிறாங்க, நம்ம பூமியின் மீதில் நம்ம நினச்சிக்கிற எல்லாருமே சிதறி போகக்கூடாது படிக்க நம்ம எல்லோரும் நினச்சிவோம் ஒன்றாக நம்ம இருக்கணும். அதுக்கு நம்ம ஒரு நகரத்தை கட்டுவோம். நகரத்தை கட்டி வானத்தை அளவும் சிகரமில் ஒரு கோபுரத்தை நம்ம நினச்சிவோம் கட்டுவோங்கிறாங்க. ஒரு நகரத்தை கட்டி ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக, இது வந்து கர்த்தருக்கு பேர் உண்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நம்ம கோபுரத்தை கட்டி நம்ம நகரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒருவருக்கர் சொல்லி கொண்டாங்க. அப்படி சொல்லதுனால இப்போ கர்த்தர் என்ன செஞ்சார், கர்த்தர் இடத்துல சித்தத்தை கேட்டுலாம் செய்யணும். கர்த்தர் சித்தத்தை கேட்டு செய்யாமல் இவங்க மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்து நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க செஞ்சதுனால கர்த்தர் என்ன செஞ்சார்னா, மனுபுத்திரர் கட்டுற நகரத்தையும் கோபுரத்தையும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வானத்திலேருந்து என்ன செய்கிறாரு, இறங்கி வர்றாரு. அப்போது கர்த்தர் பார்க்காரு, இந்த ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரே கூட்டமாக இருக்கிறாங்க. இவர்கள் அனைவரும் என்ன செய்கிறாங்க, ஒரே பாசையாக என்ன செய்கிறாங்க, இவங்கள பேசி கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் இவங்க என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் செய்ய தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. அதனால் கர்த்தர் சொல்றாரு, தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாதுன்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க, நினச்சிட்ருக்குறாங்க. ஏன்னா கர்த்தர் சித்தத்தின்படி கேட்டிருக்கணும். கர்த்தர் சித்தத்தின்படி இவங்க செய்யாமல் போயிட்டாங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, இவங்க வந்து எனக்கு கர்த்தர் நினைக்கிறாரு, இவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாரும் ஒரே கூட்டமாக இருக்கிறாங்க, ஒரே பாசை இவங்களுக்கு இருக்குது. அதனால் தாங்க செய்ய நினைத்து தடைப்படாதுன்னு நினச்சிட்டு இவங்க பாபேல் கோபுரத்தை கட்டுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது வானத்தில் கோபுரத்தையும் கட்டு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாருன்னா, நம்ம இறங்கி போய் அவங்க பேசுகிற பேச்சு ஒருவர் பேசுகிறது ஒருவருக்கு புரியாதபடிக்கு பாசையை நம்ம என்ன செய்வோம், தாறுமாறாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செஞ்சார், வானத்திலேருந்து கீழே செஞ்சார், பூமிக்கு இறங்கி வந்தார். அப்படியே கர்த்தர் அவர்கள் அவரிடத்துலேருந்து பூமியின் மீதங்கும் சிதறி போக பண்ணினார். இப்போ வந்து எல்லோரும் என்ன செய்கிறாங்க, ஒரே இடத்துல இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரே நகரத்தை கட்டிட்டு நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ கர்த்தர் அவங்க பெருமையில் அப்படி செய்கிறத பார்த்த உடனே கர்த்தர் என்ன செஞ்சார்னா, வானத்திலேருந்து இறங்கி வந்து அவர்கள் என்ன செய்றார், பூமி மீதங்க சிதறி போக வச்சுட்டார். இப்போ சினையார் தேசத்தில் ஜனங்கள் இருக்கிறாங்க. சினையார் தேசத்தில் இருக்கிறவங்கள கர்த்தர் என்ன செஞ்சார், பூமி எங்கே என்ன செஞ்சிட்டாரு, அவங்கள சிதறி போக பண்ணிட்டார். அப்போ சிதறி போயாச்சுன்னா எப்படி நகரத்தை கட்ட முடியும்? இப்போ ஒன்றா இருந்ததுனால என்ன செஞ்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஒரு குடும்பத்தில் 2-3 பிள்ளைகள் இருக்காங்கன்னா நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சானா எல்லோரும் ஒன்று சேர்ந்து பணம் போட்டு எடுத்து இவங்க கட்டுவாங்க. இதே போது எல்லோரும் ஒவ்வொரு திசையில் இருக்கும்போது யார் கட்ட முடியும்? அதே போல் தான் இப்போ எல்லாரும் சிதறி போக பண்ண உடனே இப்போ அந்த கோபுரத்தை கட்டுறதெல்லாம், வானத்தில் கோபுரம்லாம் கட்டுறதில்ல, நகரம் கட்டுறதெல்லாம் செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க. இப்போ பூமியின் மீதங்கும் கர்த்தர் வழங்கின பாசையை கர்த்தர் என்ன செஞ்சுட்டார், அந்த இடத்துல தாறுமாறாக்கி போட்டார். பாசைகளும் ஒரே பாசை இருந்துச்சு, ஒரே பாசையும் கர்த்தர் என்ன செஞ்சார், தாறுமாறாக்கி போட்டுட்டார். ஒன்றாக இருந்தவங்களையும் பூமி அங்கே சிதறி போக பண்ணிட்டார். ஒரே பாசையை பேசிகிட்டு இருந்தவங்களும் பிரிச்சு இதில் இருந்து தான் பாசைகள் என்ன செய்து நிறைய பிரிக்கப்பட்டு வந்துச்சு. அதனால் கர்த்தர் இந்த பாசையை தாறுமாறாக்கணும் அப்படின்னால அந்த இதுக்கு பாபேல் அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சான். கர்த்தர் பாசையை தாறுமாறாக்கினபடியால் அந்த இடத்திற்கு பாபேல் அப்படின்னு சொல்லி என்னச்சுது பேர் வந்துச்சான். கர்த்தர் அவரிடத்துல சிதறி போனி பூந்து மீதெங்கும் சிதற பண்ணிட்டார். இப்போ சேமுடைய வம்ச வரலாறு. சேம் காம் நோவாவுடைய பிள்ளைகள் சேம் காம். ஆதாமுடைய குமாரனும் சேம் வருது. ஆபேல், காயின், அது சேத்து. இது வந்து நோவாவுடைய குமாரன் வந்து சேமுடைய வம்ச வரலாறு வந்து இப்போ நம்ம பார்க்கோம். இப்போ நோவாவின் வம்ச வரலாறு நம்ம 10வது அதிகாரத்தில் பார்த்துட்டோம். இப்போ இந்த 11வது அதிகாரத்தில் சேமுடைய வம்ச வரலாறு பார்க்குறோம். சேம் இது ஜலப்பிரளயம் உண்டான பின்பு, ஜலப்பிரளயம் வந்துச்சுல, அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு பின்பு சேமுக்கு இப்போ என்ன செய்யுது, 100 வயசு ஆயிடுச்சு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு ஜலப்பிரளயம் வந்து 2 வருஷம் அவங்கெல்லாம் அழிக்கப்பட்டு அடுத்தது நோவா குடும்பம் மட்டும் பாதுகாக்கப்படுச்சுல. அப்போ அந்த 2 வருஷத்துக்கு பின்பு அப்போ சேமுக்கு 100 வயதாகிட்டான். அப்போ 98 வயதில் சேமுக்கு 98 வயசு இருக்கும்போது தான் என்ன செய்யுது, ஜலப்பிரளயம் உண்டாயிருக்கு. இப்போ 100 வயதான போது அவன் என்ன செய்தான், அர்பக்சாத்தை பெற்றிருக்கான். ஏன்னா அந்த காலத்தில் பார்க்கும்போது திருமணம் முடிக்கிறது லேட்டாக திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அதனால் குழந்தைகள் என்ன செய்யுது, லேட்டாக பிறந்திருக்கு.
அவங்க அதிக வருஷம் உயிரோடு இருந்துக்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ ஆயுசு நாட்கள் குறைந்து மனுஷர் செய்த பாவங்கள் அதிகமானால கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, வயசு குறைச்சிட்டார். ஏன்னா நம்ம தேவகுமாரர்கள் வந்து பூமியிலேருந்து மனுஷகுமாரத்துக்கு அழகாக இருக்காங்கன்னு சொல்லி அங்கே வந்து பெண் எடுத்து திருமணம் செஞ்சு அதன் மூலம் குழந்தைகள் பெற்றதை பார்த்துட்டு தான் கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, இவங்களை திருத்த முடியாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, பூமியில் ஆயுசு நாட்களை குறைச்சிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் இப்போ சேர்த்து என்ன செய்யறான்னா 100 வயதான போது அற்புசாத்தை பெற்றிருக்கான். சேர்த்து அற்புசாத்தை பெற்ற பின்பு 500 வருஷம் செஞ்சுருக்கான், உயிரோடு இருந்திருக்கான். உயிரோடு வந்து குமாரரையும் குமாரத்துகள் என்ன செஞ்சுருக்கான், பெற்றிருக்கிறான். அற்புசாத்து 35 வயதான போது சாலாவை என்ன செஞ்சுருக்கான், பெற்றிருக்கிறான். சாலாவை பெற்ற பின் அர்பக்சாத் என்ன செஞ்சான் 403 வருஷம் நினைச்சிடான் உயிரோடு இருந்து குமாரையும் குமாரத்துகளையும் பெற்றுக்கிறான். சாலா 30 வயதான போது ஏபேரை பெற்றுக்கிறான். ஏபேரை பெற்ற பின் சாலா 403 வருஷம் உயிரோடு இருந்து குமாரன் குமாரத்துகளை பெற்றுக்கிறான். ஏபேர் 34 வயதான போது பேலேகை பெற்றுக்கிறான். பேலேகை பெற்று ஏபேர் 430 வருஷம் உயிரோடு இருந்து குமாரன் குமாரத்துகளையும் பெற்றுக்கிறான். பேலேகு 30 வயதான போது ரேகுவை பெற்றான். 30 குறைஞ்சி வந்துருச்சு. 30 வயதான போது நினச்சிதான் ரகுவை பெற்றுக்கிறான். ரகுவை பெற்ற பின் பேலேகு நினச்சிதான் 29 வருஷம் நினச்சிதான் அவரோட இருந்து குமாரன் குமாரத்திலையும் பெற்றுக்கிறான். ரேகு 32 வயதான போது சேருகை பெற்றுக்கிறான். சேருகை பெற்ற பின்பு ரேகு 207 வருஷம் அவரோட இருந்து குமாரன் குமாரத்திலையும் பெற்றிருக்கான். சேருகு 30 வயதான போது நாகூரை பெற்றுக்கிறான். நாகூரை பெற்ற பின் சேரகு 200 வருஷம் அவரோட இருந்து குமாரன் குமாரத்திலையும் பெற்றுக்கிறான். நாகூர் 29 வயதான போது தேராக பெற்றுக்கிறான். தேராக பெற்ற பின் நாகூர் 119 வருஷம் அவரோடு குமாரன் குமாரத்திலையும் பெற்றுக்கிறான். தேராக 70 வயதான போது ஆபிராம் நாகூர் ஆரான் என்பவர்களை பெற்றுக்கிறான். ஆபிரகாம் நம்ம ஆபிரகாம் சந்ததி பார்த்துட்டு வரல, அந்த ஆபிரகாம் தான் தேராகுடைய மகன். அடுத்தபடியாக தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகுடைய வம்ச வரலாறு நம்ம ஒவ்வொரு வம்சம் சேத்துடைய வரலாறு ஒவ்வொரு வருஷத்தை பார்க்கும்போது இது வந்து சேமுடைய வரலாறு, தேராகுடைய வம்ச வரலாறு. தேராகு என்ன செய்கிறான்னா தேராகு ஆபிரகாம் நாகூர் ஆரோன் என்பவர்களை பெற்றுக்கான். இந்த தேராகுடைய வம்சம் வரை நம்ம நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் தமிழ் ஆசிரியப்பாராக. ஆமென்.